ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆசீர்வாதம் பெறுவதாக புதிய நாளை ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியா ஒரு பிளாக்கியத்தை தந்திருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுத்த வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. கர்த்தர் உன்மேல் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் கர்த்தருடைய வெளிச்சம், அந்த வெளிச்சம் வரும்பொழுது இருளுக்கு இடம் இருக்காது. ஆண்டவராகிய கடவுள் முதலாவது வேத புத்தகத்திலே முதல் அதிகாரம், அந்த முதல் அதிகாரத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், இருளை தான் வெளிச்சமாக்கினார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரித்தார். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலையே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த வெளிச்சம் நித்திய வெளிச்சமாய் உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் கடந்து வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் மாறப்போகிறது. வாழ்க்கையில் நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஏற்ற வேலை இல்லை, என் குடும்பத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தரே உதிப்பார், அவரே வெளிச்சமாய் உதிப்பார். ஆம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்னு சொல்லி இதே ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை தான் ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே வந்தது. எனக்கு அருமையானவர்களே, அந்த வெளிச்சம், இந்த நித்திய வெளிச்சம் உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் குடியிருப்புக்குள்ளாய் கடந்து வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் ஜெபிக்கின்றீர்களா? வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கின்றீர்களா? வெளிச்சத்தோடு இருக்கின்றீர்களா? நீங்களும் நானும் ஒளியின் பிள்ளைகள், நானே உலகின் ஒளி என்று சொன்னாரே, அந்த வெளிச்சம் எனக்குள் இருக்கிறதா? ஒரு எரிகின்ற மெழுகுவர்த்தியை வைத்து அநேக மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றிவிட முடியும். ஆனால் அந்த ஒரு மெழுகுவர்த்தியானது எரிந்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்க வேண்டும். உங்களுக்குள் எனக்குள்ளும் அந்த வெளிச்சமாகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளும் இன்றைக்கு உதிக்கிறார். எனக்குள்ளும் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அந்த இருக்கிறவராக இருக்கிற தேவனுடைய வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமையிலே நீங்கள் இருளை கடந்து போவீர்கள். யோபு சொன்னார், கர்த்தர் தந்த தீபம் என் சிரசில் இருக்கிறது, அவர் கொடுத்த வெளிச்சத்திலே நான் இருளை கடந்து போவேன். எப்படிப்பட்ட இருள் உங்களை மூடினாலும், எப்படிப்பட்ட அந்தகாரம் உங்களை மூடினாலும், அதை கடந்து வருவதற்கு கர்த்தரே நித்திய வெளிச்சமாயிருப்பா. அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை கொண்டுதான் மலை மேல் உள்ள பட்டணமாய் அநேகர் காணும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார். நீங்கள் எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ, தள்ளப்பட்டீர்களோ, தாழ்த்தப்பட்டீர்களோ, அதே இடத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ இருளின் பிள்ளை அல்ல, இதோ இருளில் இருக்கிற அந்தகார இருளில் இருந்து உன்னை ஆச்சரியமான ஒளிக்கு நான் அழைத்திருக்கிறேன் அல்லவா, என்னுடைய ஒளி, என்னுடைய வெளிச்சம் உனக்குள்ளும் உன் குடும்பத்துக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்கி உங்களை மகிழ பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது என்ன? ஜெபிக்க வேண்டும். ஆம், எனக்கு அருமையானவர், அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற இடத்தில் தான், செகாரியா இருக்கிற இடத்தில் தான் தேவதூதன் கடந்து வந்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வெளிச்சம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும். நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கும். அந்த இடத்தில் இருக்கிற இருளெல்லாம் மாறிப்போகும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான அம்மா சொன்னார்கள், பல ஆண்டுகள் நான் கடன் பாரத்தோடு கண்ணீர் வடித்து ஒரு நாளிலே ஆண்டவர் சமூகத்தில் பொருத்தனை எடுத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களில் எடுத்த பொருத்தனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்னதாக நான் நின்று ஜெபிப்பேன். அரை மணி நேரம் ஜெபிப்பேன். எதற்காக? மற்ற குடும்பத்தின் கடன் பாரத்திற்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய வல்லமை கடந்து வந்தது. என் குடும்பத்துக்குள்ளாய் வெளிச்சம் வந்தது. என் கடன் பாரம் எல்லாம் மாறி போயிருந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலே வெளிச்சம் உதித்ததையா, இருளெல்லாம் மறைந்து விட்டது, அற்புதம் கிடைத்தது என்று சொன்னார்கள். ஆம், அதே அற்புதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, அந்த மகிமை தகப்பனே உண்மையில் காணப்படும் என்று சொன்னேன். அந்த மகிமையான அக்கினியே, மகிமையான வெளிச்சம் இதை காண்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவருக்குள்ளாய் உதிப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன்.
அற்புதம் செய்து மகிழப்படும். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.